பேட்ட படத்துல தலைவரோட ஆமாம் ஆமாம் இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் சாரோட நடிக்கக்கூடிய பாக்கியம் நான் சொல்கிறேன். நம்ம கரெக்டாக இருந்தால் நம்மளை சுற்றி எல்லாம் கரெக்டாக இருப்பாங்கன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மிடில் கிளாஸ் படத்துடைய படக்குழு நம்மளோட இருந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பேசுவோம். வணக்கம். முதல்ல முனிஷ்காந்த் சார் நடுவில் உட்காரும் போது இல்லை டைரக்டர் தான் நடுவில் உட்காரணும் அப்படிங்கிறதுனால நானும் என்னோட முதல் கேள்வியை டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அதுதான் மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். சார் சொல்லுங்க, எதனால இப்படி ஒரு சப்ஜெக்ட் மிடில் கிளாஸோடைய வாழ்க்கையை படமா பண்ணலாம்? ஏன்னா ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாவும் அந்த மாதிரி படங்கள் நல்லா போயிட்டு இருக்குங்கிறது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நம்ம வன்முறைகளுக்கு மத்தியில குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறோம் அப்படிங்கிறது. இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம், முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஃபீல் குட் ட்ராமா ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக ரொம்ப நம்மளுக்கு ரசனை தான் மெயின். ஃபீல் குட் ட்ராமா பார்த்து அழுது அதை நிறைய பேரை ஷேர் பண்ணுவோம். நீங்கள் மற்ற ஒரு ஆக்ஷன் படத்தை கூட யார்ட்டையும் ஃபோன் பண்ணியெல்லாம் அவ்வளோதான் பேச மாட்டோம். ஒரு ஃபீல் குட் ட்ராமா, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாருமே பேசுவோம், இது பண்ணுவோம். அந்த ஃபீலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னன்னா, கதையை வந்து வெளியிலேருந்து எடுக்கக்கூடாது, சுற்றி இருக்கிறது தான் எடுக்கணுங்கிற முடிவில் இருக்கும்போது தான் எங்கள் அப்சர்வேஷன் நிறைய பண்ணி வச்சுருந்தேன். அப்படி பண்ணும்போது எங்கள் அத்தை மாமாவோட அவங்களோட பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆமாம், அவர் எப்போனா கொஞ்சம் எப்படியே எது சொன்னாலும் வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவார். நேரடியாக பேச மாட்டார். வந்துட்டு வந்து கொஞ்சம் வந்து மறைமுகமாக தான் பேசுவார், திரும்பி பேசுவார். திருமாண்டி கமலஹாசன் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. அத்தை வந்து அப்படி சீருவாங்க, நல்லா சீருவாங்களா. இவங்க காம்பினேஷனே பயங்கரமாக இருக்கும். முதல் நாள் காலையில் வந்து செம்மையாக அடிச்சுக்குவாங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரம் சென்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரொமான்ஸ்ல இருக்கும். அதை நடுவில் உள்ளவன் பார்த்தான்னா இவனும் வந்து ஐயோ டைவர்ஸ் ஆகும் போது நினைப்பான், அடுத்து பார்த்தா இப்படி மாறிடும். இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சது. அது வந்து லைஃப் ஸ்டைலாகவே மாறிடுச்சு. இதுல இந்த ஃபீலை ஒரு வச்சுக்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு கதை ஒன்று கிடைச்சது. ஒரு மிடில் கிளாஸ் லைஃபுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இது வந்து ஒரு ப்ராப்பரா வெறுமனே மிடில் கிளாஸ் லைஃப்ல ஒரு கஷ்டத்தை காட்டுறோம், சிரிப்பை காட்டுறோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இந்த படம். நீங்க பார்த்துட்டு வந்த மிடில் கிளாஸ் படத்துல இது கொஞ்சம் வித்தியாசமான படமா இருக்கும். அப்ப வந்து இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, அதை எப்படி இவங்க ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ரெண்டும் ஒன்று சேரும்போது இது புது கலரான ஒரு படமா வந்து நிக்குது. ஃபீல் குட்டாகவும் இருக்கும், பரபரன்னு உங்களுக்கு வாட் நெக்ஸ்ட்னு இருக்கும், த்ரில்லர் மாதிரி இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஃபீல் குட் மாதிரி இல்லையே, இங்க ஏதோ பெரிய வெடிகுண்டெல்லாம் வைக்க போறாங்கங்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஒன்று தோணுது. அது எங்க பெரியப்பாம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை, பயங்கரமான சண்டை. நைட்டு போனா அவர் போய் மிதிக்க போறாப்புல, அவர் மிதிக்க வாங்கும் போது வேட்டியை பிடிச்சி இழுத்துருச்சு. எங்க அண்ணி வேட்டியை பிடிச்சி இழுத்து அந்த டவுசரோட நின்று பயங்கரமான சண்டை. பூரா விலைக்கு விட்டுட்டு அந்த அத்தாச்சியை கொண்டு போய் அடுத்த வீட்டில் உட்கார வச்சுட்டு, நாளைக்கு காலையில் கோர்ட்டா போலீஸ் ஸ்டேஷனா எங்கன்னு தெரியல, எனக்கு காலைல போனா தோசையை ஊற்றி எதுக்கு இவ்வளோ உப்பு போட்டேன் இது. அதுல வந்து மறுநாள் அது சண்டை போட்டா விளக்க போறதே கிடையாது. சார் உங்ககிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். முதல் படம்னு நினைக்கிறேன் லீட் ஆக்டரா, நான் தப்பா சொல்லலைன்னா இல்லை இது லீடா இல்லை பாஞ்சு. நீங்க சொன்னீங்கன்னா பாஞ்சு இதே லீட்னு சொல்ல முடியாது, ஒரு முதன்மை கதாபாத்திரமா தான் இருக்கும் இது. அதுதான் நான் சொல்றேன். இப்போ டிசேர் சார் படம் எப்படி எல்லாத்துக்குமே ஒரு பங்களிப்பு இருக்கும். அந்த கதையவே லீடுன்னு கேட்டால் அந்த கதை தான் லீடாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இப்போ விஜயலட்சுமி அம்மா இருக்கட்டும், ராதாரவி சாராக இருக்கட்டும், இப்போ குறைஷி இவராக இருக்கட்டும், வடிவல் இவராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு, வேளாராமமூர்த்தி சாராக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு அப்படி அந்த பில்லராக தான். அப்படி தான் மிடில் கிளாஸ்ன்னு பேர் வைக்கும் போது அவங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒரு நடுத்தர குடும்பம் அப்படி வந்து கொண்டு வந்து அதை ஒரு கதை அமைப்பாக தான் இருக்கும். அதுக்கு வந்து பேரு கதான்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே முதன்மை கதாபாத்திரம் தான். எப்படி வந்து நம்ம பாண்டியராஜோ ஹீரோ தான், வடிவேலோ ஹீரோ தான். நீங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். விசார் சார் படம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கருத்து இருக்கும். அந்த மாதிரி உள்ள படம் தான் இந்த படம். மிடில் கிளாஸுக்கு நீங்க எஸ் சொன்னதுக்கான ரீசன் சார்? இல்லை அதுதான் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் வந்து சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டு வேண்டாம்னு தான் சொன்னேன். ஏன்னா நான் ஹீரோன்றது இல்லைன்னா நீங்கள் கதையாக கேளுங்க அப்படின்னாரு. கதையாக கேட்கும்போது நான் சொன்னேன் இது ஒரு ஹீரோ வச்சு நீங்கள் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஒரு நட்பு ஆசை இருந்தது, நாம் முடிஞ்சால் ராதாரவி சார் கேரக்டரை வாங்கிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு நல்ல சரியான கேரக்டரு.
இல்ல ஏன் அதை தாண்டி வந்து ஒரு ஹீரோ அப்படின்றது ஒரு பிஸ்னஸாவோ ஒரு டேபிள் ப்ராஃபிட்டாவோ எல்லாத்துக்குமே ஒரு கெயின் இருக்கும். ஆனால் சார் வந்து இப்போ போன வீட்டில் சொல்லும்போது தான் ஓஹோ இதுதான் அவங்க மாமா அது மட்டும் கிடையாது, அந்த மாதிரி இருப்பார் போல. அவங்க மேமும் வந்து அவங்க அத்தையும் வந்து ஒல்லியா இருப்பாங்களாம். அப்படியே ஆனால் பயப்படுறது யாரு? குண்டா இருக்கா பயப்படுறது. திட்டுறது யாரு? ஒல்லியா இருக்கிறத திட்டுறது. அந்த இது யோசிச்சிருக்காரு போல. அதை தாண்டி என்ன சொன்னாங்கன்னா ஒரு இன்னசென்ட் இது இருக்கணும்னே, அது நீங்கள் பண்ணாதான் அது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் இதில் நான் அப்படியே வந்தது ஜாயின் பண்ணது. ஓகே, அது ஒரு நல்ல அப்சர்வேஷன் கூட இல்லை. ஃபர்ஸ்ட் உடல் தோற்றத்துல வந்து பெருசா இருக்கிற ஒருத்தனை பார்த்து இன்னைக்கு பயன்றதே மனம் தான். ஆமா ஆமா, அதான் சொல்றேன். உசாரா இருந்துக்கணும்டா அப்படிங்கிறது. அது பாகன் சின்ன வயசுல கேள்விப்பட்டது. பாகன் சொல்லுவார் யானையா ஒழுங்கா வரலன்னா தூக்கி போட்டு அந்த பாகனுக்கு பயப்படும்ல யானை. அது மாதிரி நல்ல மெட்டஃபர். அண்ணன் சொன்னது மாதிரி நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க எந்த கேரக்டர் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி நடிக்கலாம். அதுல எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பா. இது அதை தாண்டி தான், இது மிடில் கிளாஸ் மட்டும் கிடையாது. சார் சொன்ன மாதிரி இதில் வேற ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கு. அதை சுற்றி தான் அந்த நடுத்தர குடும்பம் இந்த வாழ்க்கையை பின்னிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணியிருக்காரு. உள்ள ஒரு கரு இருக்கு. அதுதான் அதை வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி அதை இப்போ சொன்னால் இதாகிடும். அதுக்கு பின்னாடி இது நடக்கும். இது நடந்து அந்த மையக்கருவுக்கு போகும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இது வந்து மிடில் கிளாஸ்ன்னு பார்க்காம மேக்சிமம் நீங்கள் சார் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லராகவும் பார்க்கலாம். ஒரு விஷயம் அடுத்து என்ன ஆக போகுது, இவங்களுக்கு அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். மிடில் கிளாஸ் இதையும் பார்க்கலாம். இது பூரா ஆமாம் நம்ம வீட்டில் நடந்துச்சுல அப்படின்னு ஒரு கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் கலந்த கலவையாக தான். இத்தனை படம் நடிச்சதுனால இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் பண்ணதே கிடையாது. அடிச்சு சொல்லலாம் நம்ம. அவ்வளோ மாஸ் இந்த படத்தில் அவருக்கு இருக்கு. மாஸ் ஒரு சாங்கே இருக்கு அவருக்கு. ஆக்சுவலாக ஹீரோ ஈக்குவலா அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பில்டப்பான மாஸ் அவருக்கு தனியா மாஸ் இருக்கு. கெட்டப்பே வேற ரேஞ்சில். அதனாலதான் கதை சொல்லும் போது நான் ராதாரி சிவராஜ் கேரக்டர் வந்து நான் ஏன்னா அதுலதான் மாஸ் அதிகம் இருக்கு. தனி சாங் இருக்கு. பேசுற மாதிரி பேசிட்டு இல்ல 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 சாருக்கு தான் 48 ஃப்ரேம்ஸ் பில்டப் திரும்புறது வைக்கிறது எல்லாமே இருக்கு. இல்ல அது அந்த கேரக்டரே ஒரு கிட்டத்தட்ட அது ஆமா அதுதான் சில இடத்துல காப்பாத்திக்கிட்டே இருக்கும். அது அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான சாரோட பெரிய அனுபவம் தான். சாரோட மறக்க முடியாத அனுபவங்கள் தான். ட்ரெய்லர்ல காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒளிச்சு வச்சிருக்கீங்க சார். சர்ப்ரைஸா வச்சிருக்கிற மாதிரி. ஆமா, அவர் கேரக்டரும் கொஞ்சம் இதாக தான் வச்சிருக்கு. ஆமா, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப பண்ணியிருக்காருலாம் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது இந்த அவர் வந்ததுனால அந்த கேரக்டரோட எலிவேஷன் எங்கேயோ போயிட்டு அப்படியே ஒரு சின்ன சின்ன நான்சஸ் இருக்குல்ல, அதை போட்டு பின்னிடுவாப்புல. ஒரு லுக்கில் அப்படி பின்னுவாப்புல, இப்படி பின்னுவாப்புல, அடி தெரிக்க விடும் அவருக்கு. மாசு கரெக்ட், செம்மையா இருக்கும். இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி வைக்கலான் இருக்கு. மிடில் கிளாஸை ஒட்டி உங்களுடைய ஒரு பீக் மிடில் கிளாஸ் மொமெண்ட் அப்படின்னா, நம்ம மெனு கார்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இது பார்ப்போம். இது ஒரு சட்டையை வாங்கும்போது பிரைஸ் டாக் அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு மிடில் கிளாஸ் மொமெண்ட்னு ஒன்று வந்து இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது. இல்லை இங்கேயே கூட நான் இருந்துட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே முனிஷ்காந்த் சார்ல தான் நான் நினைக்கிறேன். இது மிடில் கிளாஸ் அனுபவம்னா அதான் ஊரில் இருக்கும்போது வரையும் எனக்கு, ஏன்னா அப்பான்னு ஒருத்தர் இருந்தார். அதனால எந்த கஷ்ட நஷ்டங்கள் பெருசாக தெரியல. இப்போ நான் நானாக இங்கே வந்த பிறகு சொல்கிறேன், சென்னை வந்த பிறகு நிறையா அனுபவங்கள், அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாது என்னென்னா இளமையிலேயும் வறுமை கொடுமைன்னா இல்லை, அந்த மாதிரி இருக்கிறபோது நம்ம அடுத்த கட்டத்துக்கும் போக முடியாது. இப்போ இங்கே சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்தாலும் அதுவும் போக முடியாத. ஏன்னா மிடில் கிளாஸோட இதே அதுதான். ஆமாம்மா, டக்குன்னு அங்கே போனால் அசிங்கமாக அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. ஆமாம், எந்த பக்கமும் போக முடியாது உங்களால், அப்படியே ஒரு லாக் கட்டிச்ச மாதிரி இருக்கும் அந்த இடத்துலன்றது. அதுதான் எனக்கு பெரிய அனுபவம். ஓகே, இப்போ இந்த படத்துல இருந்தே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்து ஆண் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசின முற்பட்ட மாதிரி இருந்தது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இன்னைக்கு? இல்லை, இது ஆண் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இப்போ பெண்கள் அந்த அளவு தான் தலைவா இருக்காங்க. இப்போ நம்ம வெளியே போய் இப்போ நிறைய பேர்த்த பார்த்துட்டு சில விஷயங்களில் மறந்துடுவோம் வீட்டில். இப்போ அவங்க ஒரே வீட்டுக்குள்ள குழந்தையே அவங்க உலகமே அதான் தான் இருக்கும். அவங்களுக்கு தான் பெரிய சார்ஜரியை. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் இப்போ நம்ம வெளியே போனோம்னா இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது வேறு இடம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் அதை பற்றி யோசிச்சுட்டு, ஆனால் இங்கே வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ அவங்கள பொறுத்தளவு
அவங்களுக்கும் வந்து நம்மளே விட பெரிய பாடனா இருக்கும். ஏன் அவங்க வந்து சத்தம் போடுறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. பொம்பளை ஆளுங்க எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் வேலையே. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை தாண்டி போகவே போகாது. அது பெரிய இதில் ஒரு இதுக்குள்ளே இருக்குதுன்றது அப்படின்ட்டு இது அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆமாம்னா நீங்கள் அந்த இடம் மட்டும் தான் யோசிப்பீங்க. அப்போ விஜயலட்சுமி பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்த்தா அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க. நம்ம குழந்தை வளரணும், நம்ம குடும்பம் அடுத்து மேலோங்கணும் அப்படின்றது. அதாவது அது சுயநலமாக இருந்தால் கூட அது குடும்பமாக பார்த்தா அது ஒரு பொதுநலமாக தான் இருக்கும். நம்ம அந்த சொசைட்டிலாம் அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த ட்ரெயினரை பிரச்சனை இல்லை, அவங்கவுங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். அது ஹார்ட்ஸாக அவங்க சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை இதாக சிம்பத்தியாக கிரியேட் பண்ணி ஏமா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்குற கண்ணோட்டத்துக்கு இவர் திரைக்கதையாக அமைச்சிருக்காரு. ஆனால் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் இருந்துட்டு தான் இருக்கும். பேட்ட படத்தில் தலைவரோட ஆமாம் ஆமாம். அது என்ன இன்னும் கூட வந்து அந்த படத்துல தாண்டி பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லுவாங்க, பாப்பா என்னப்பா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் அந்த மூமெண்ட்ஸ்லாம் இன்னும் மைண்ட்ல நிக்குது. ஆமா ஆமா. அந்த அனுபவத்தை அது பெரிய அனுபவம். தலைவரோட நடிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் எனக்கு கழிச்சிட்டு இருந்தது. வாங்கிதான் அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் சாரோட நடிக்கக்கூடிய பாக்கியம் தான் சொல்றாங்க. ஆனால் அந்த ஆளுமை அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்றது நான் அந்த இதில் தான் பார்த்தேன். அவர் ஆக்டராக வந்து 40 வருஷம் ஆச்சு. எவ்வளோ பெரிய ஆக்டர் அவர். நம்ம கரெக்டாக இருந்தால் நம்மளை சுற்றி எல்லாம் கரெக்டாக இருப்பாங்கன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து டார்ஜிலிங் பார்த்தீங்கன்னா என்ன குளிர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் நைட் ஷூட் தான் நிறையா நடந்துச்சு. அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மழை வேற பெய்யும் திடீர்னு. ஆனால் சார் வந்து காலைல சாயங்காலம் 6 மணிக்கு வருவார், 2 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார். ஒரு கழிச்சிட்டு அவர் சார். அதனால் இந்த மழையில் இந்த பிரச்சனை இருக்க போதெல்லாம் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் கொடுங்க சார், ஒரு 4 மணி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் 20 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 12 நாள் அப்படி தான் கேட்டாங்க. ஆனால் அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஒரு பொறுப்பாக எப்படி இருக்கணும், ஒரு சினிமாக்குள்ளே நம்ம எப்படி கரெக்டாக இருந்தால் நமக்கு சுற்றி இருக்கவங்க எப்படி கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னும் போது சார் ரெடியா அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நிற்பார். அப்போ வந்து கூட இருக்க ஆர்டிஸ்ட்லாம் எப்பயுமே அட்டென்ஷன் இருந்துகிட்டே இருப்பாங்க. சரி வந்துடுவார், நின்றுவார். அதெல்லாம் பெரிய ஒரு 40 அவர் பார்க்காத சினிமாவா அவர் நினச்சிருந்தாருன்னா இல்லைப்பா அப்படின்னா மாத்துறது தான் 2 மணி கால் சீட்டு அப்படின்றது. இப்போ நானே இந்த படத்தில் நடிக்கும் போது எனக்கே ஒரு நிறையா முரண்டு இருந்திருக்கு. என்னங்க டெய்லி 10 மணி வரைக்கும் அது நடந்திருக்கு. அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லுது. ஓகே, சூப்பர். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரோடையும் பேச, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் குடும்பத்தை பற்றி, மனங்களை பற்றி, உறவுகளை பற்றி நிறைய உரையாடணும். சீக்கிரமாக இந்த படம் 21ஆம் தேதி வருது. வெயிட்டிங், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் எல்லாருக்குமே. டீம் அண்ணன்லேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, ஃபஸ்ட்டு படம், அண்ட் தலைவருக்கும் முதல் படம். எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். ஹாப்பி டு ஹேவ் யூ. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக 21 படம் பார்த்துருங்க, நவம்பர் 21.